நமஸ்காரம், அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு பதிவு பார்க்க போறோம். ஒரு சிறுவன் வந்து அ ஒரு ஆற்றுக்கரை ஓரமா நடந்து போயிட்டுருக்கான். அப்ப அங்க வந்து ஒரே ஒரு அலறல் சத்தம் கேட்குது. இந்த அலறல் சத்தத்த கேட்டு திரும்புனா பார்த்தா, ஒரு முதல வந்து வலைக்குள்ள மாட்டிட்டு ஒரே கத்துது. "என்ன யாராச்சும் காப்பாத்துங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்" அப்படின்னோனே, இந்த சிறுவனுக்கு வந்து மனம் பொறுக்கல. சரி நம்ம ஏதாவது உதவி பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அந்த வலைய லைட்டா நீக்கி விடுறான். இந்த வலைய நீக்கி விடும்போது, அதனோட முதலையோட அ அதனுடைய வாய்ப்பகுதி வெளிய வருது. வந்தவுடனே நீக்கி விட்ட அந்த பையனையே கால கவ்வி புடிச்சுக்குது. அப்போ அந்த சிறுவன் சொல்றான், "நான் உன் மேல இரக்கப்பட்டு தானே நான் வந்து உன்ன காப்பாத்துனேன். நீ என்ன இந்த மாரி பண்றியே" அப்படின்னா, "இதுதான் உலகம்ன்னு" சொல்லுது அந்த முதல. அ அதுக்குள்ள அந்த பக்கம் போன ஒரு கழுத சொல்லுது, "ஆமா, அது சொல்றது உண்ம. நான் வந்து எஜமானனுக்காக நான் வந்து பொதி சுமக்கிறேன். ஆனா, என்ன மேலும் மேலும் என்ன கஷ்டப்படுத்துறாங்களே தவிர்த்து, எனக்கு சரியான இரையும் போட மாட்றாங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பையன் ரொம்ப அவனும் வலியில துடிக்கிறான். அப்போ அந்த பக்கமா வந்த முயல் வந்து சொல்லுது, "இல்ல, இல்ல. இவங்க சொல்றதெல்லாம் பொய்யி. உலகம் வந்து நல்லது தான்" அப்படின்னா முதல்ல சொல்ல வருது. அப்போ முயல் வந்து, "நீ சொல்றது எனக்கு கேட்கல" அப்படின்னவும், அப்ப முதல்ல சொல்லுது, "இல்ல நான் வாய ரொம்ப ஃபுல்லா திறந்து உனக்கு பதில் சொன்னேன்னா, இந்த பையன் போயிடுவான்." ஆனா அப்போ அந்த முயல் சொல்லுது, "உன் வால் தான் அவ்வளோ பலமாச்சு. இந்த வாளால அடிச்சேன்னா ஒரே அடியில அவன் இறந்து போயிடுவான். அதனால உனக்கு அது பிரச்சனை இல்ல. நீ சொல்றது எனக்கு கேட்கல. சரியா சொல்லுன்ன" உடனே அந்த வாய விட்டுட்டு, "இல்ல உலகமே அப்படிதான்" அப்படின்னு சொன்ன உடனே இந்த முயல் கத்துது அந்த பையன பார்த்து, "ஓடிடு, ஓடிடுன்னோனே" அந்த பையன் ஓடிடுறான். அப்பதான் அதுக்கு ஞாபகம் வருது. வலைக்குள்ள இன்னும் அதனுடைய வால் மாட்டிட்டு இருக்குது. முதலைக்கு அப்பதான் ஞாபகம் வருது. அந்த பையன் ஓடிடுறான். ஓடி போயிட்டு ஊர்லருந்து ஆளுங்கள கூட்டிட்டு வந்து, தனக்கு ஏற்பட்டா மாரி ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் ஏற்பட்டுற போதுன்னு சொல்லி, எல்லாம் சேர்ந்து அந்த முதலைய அடிச்சு செ கொன்னர்றாங்க. அப்ப இந்த பையன் வளர்த்த அந்த ஒரு நாய் வந்தது. நாய் வந்து அ இந்த பையன காப்பாத்துன அந்த அந்த முயல நாய் கடிச்சு அந்த முயல் இறந்துடுது. இந்த சிறுவனுக்கு ரொம்ப மன வருத்தம். தன்னை காப்பாத்துன முயலுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியல. அப்போ அந்த நாய வந்து கல் எடுத்து எறிஞ்சு அத அமுச்சு விட்டுர்றான். தான் ரொம்ப நாள் அன்பு செலுத்தி வளர்த்த அந்த நாய் மேல அவனுக்கு வந்து வெறுப்பு வந்துடுது. அ தனக்கு காப்பாத்தி அந்த முயலுக்கு வந்து உதவி செய்யணும்னு நெனச்சு அவனால உதவி செய்ய முடியாம, அவன் வளர்த்த நாயால உபத்திரம் ஆயிடுது. இதுதான் எதார்த்தமான உண்மை. இந்த எதார்த்தத்த நம்ம புரிஞ்சுக்கினா மட்டும் தான், நம்ம வாழ்க்கைய அடுத்த நிலைக்கு கொண்டு போ முடியும். நம்ம இதுதான் உலகம், இதுதான் உலகம்ன்றத விட, நம்ப என்ன எதிர்நோக்குறோம்? அதுக்கான அ நியமம் என்ன? அதுக்கான விஷயங்கள் என்னன்றத, எப்படி அந்த முயலுக்கு நேர்ந்த கதின்றது நம்போ ஏதாவது நல்லது செய்யணும், அவங்களுக்கு நம்ம செய்யணும்னு நெனைக்கிற நேரத்தில, அவங்க கிட்ட இருந்து சில தொந்தரவுகள் வர்றதும், நம்ம ரொம்ப நாள் அன்பு செலுத்தினவங்க நமக்கு எதிரா மாறும்போது, அவங்களுக்கு வந்து அவங்கள வெறுக்கிறதும், இதெல்லாம் வந்து இயற்கையோட நியதி. அத வந்து நம்ம ஏத்துக்கினா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையோட தரமும் மாறும். நம்மளுடைய மன நிம்மதி இதுவா இருக்கும். அதனால இத நம்ம புரிஞ்சுட்டு வாழ்வோம். வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவுல சந்திப்போம்.